சோக்ஷம தர்ஷினி ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்த ஒரு மலையாள திரைப்படம். நம்ம நசரியா அவங்க தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. படம் வெளிவந்தப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் படம் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படமாக இந்த படம் மாறி இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்காமா. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் அது எல்லாமே அவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்துடைய ரேஞ்சே வேற எங்கேயும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கேன். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் அப்படின்றது மல்டிபிள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாட் ஸ்டார், சோனி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய விரைவில் இந்த படத்துடைய ரைட்ஸை வாங்கிட்டு ஸ்டீம் ஆகும். ஸோ ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்ஷினி அவர்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு சீக்கிரமாக நம்மளுக்கு வீடு தேடி வராங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் மலையாளம் வராங்க. மேபி ஹாட் ஸ்டார் அதுக்கடுத்து சோனி லைவ் இந்த படத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தமிழில் டப் பண்ணி ஸ்டீம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன். இப்போதைக்கு உங்களுக்கு தர்ஷினி வந்து கேரளாலேருந்து டைரெக்டாக வராங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு சிறப்பான தரமான சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தால் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் தர்ஷினி அவர்கள் கூடிய விரைவில் உங்கள் வீடு தேடி உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வரப்போகிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பொண்ணு இருக்குமே தவிர செகண்ட் ஹாஃப் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை.